தூத்துக்குடியில் தண்ணீர் வடிந்த பகுதிகளில் 3 நாட்களுக்கு பிறகு வணிகர்கள் கடைகளை திறந்துள்ளனர். சேதமடைந்த பொருட்களையும் கடைகளில் தேங்கி கிடக்கும் சகதிகளையும் வெளியேற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஜிசி சாலையில் 100க்கும் மேற்பட்ட சிறு வணிகர்களின் பல லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து செய்தியாளர் குணசேகரன் அளித்த கூடுதல் விவரங்களை கேட்கலாம். இன்று முழுமையாக இந்த சாலைகளில் சென்று கொண்ட தண்ணீரானது குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் 3 நாட்களுக்கு பிறகாக தங்களது நிறுவனங்களை இன்று திறக்க தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான சிறு வணிகர்கள் கடைகளை அமைத்திருக்கின்றார்கள். தெருவோர கடைகளும் அதிக அளவில் இருக்கின்றன. ஏராளமான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. 3 நாட்களுக்கு பிறகாக இன்று வந்து கடைகளை திறந்ததற்கு பிறகாகத்தான் வியாபாரிகள் ஒரு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஸ்டேஷனரிஸ், உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல கடைகளில் இருந்த உணவுப் பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை வெளியேற்றிவிட்டு அதே போல சேரும் சகதியுமாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை முழுமையாக அகற்றும் பணியிலும் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் தங்களுக்கு ஒரு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வந்து வீணாகி இருப்பதாக ஒரு வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். வெள்ளம், அச்சுவெல்லம், மண்டை வெள்ளம், நாட்டு சக்கரை எல்லாம் இறக்கியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6:30-7 மணிக்கு இறக்கணும். ஈவினிங்க்கு அப்புறமே மழை ஹெவியாக வந்துச்சு. பட் இவ்வளோ மழை வரும்னு எதிர்பார்க்கல. எப்போயுமே மழை பெய்யுதுன்னா முதல் ரூமில் கொஞ்சம் வச்சுட்டு உள்ளே தான் வைப்போம். மறுநாள் காலையில் பண்ணி பார்க்கும், ஆன் பண்ணி பார்க்கும், கேமரா ஆன் பண்ணி பார்க்கும், நெஞ்சு அளவுக்கு தண்ணியில் மிதக்குது எல்லாம். ஸோ இது ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ கம்ப்ளீட்டாக கடை ஃபுல்லும் காலி. இருக்கிற பழைய ஸ்டாக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 8 லட்ச ரூபா கிட்ட கம்ப்ளீட்டாக லாஸ். ஒன்றுமே கிடையாது. இதுதான் மிச்சம். கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. நான் இங்கே பழக்கடை வச்சுருக்கிறேன். எங்கள் இடையில வந்து ஃபுல்லாக 3 ரூம்பு தண்ணி எங்களுக்கு சப்ஜாரா A to Z எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா லாஸ் தான். என்ன செய்ய வேறு வழி இல்லை. மழை பெருசாகி போச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இன்னும் முதல்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனாவே இனிமேல் தான் போடணும். அந்தளவுக்கு அவ்வளோமே போச்சு. ஆமாம், என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியலை. நேற்று வரைக்கும் முட்டளவுக்கு தண்ணி இருந்ததுங்க. ஆமாம், கடையை திறந்தால் கடையிலக்குள்ளே தண்ணி நிற்கிது. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையே இன்னும் 2-3 நாள் நடக்கும். எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எங்களுக்கு ஒரு 2.5-3 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஏரியாவில் மட்டும் 10-500 கடை இருக்கும். 500 கடையிலையுமே உள்ள தண்ணி இருக்குது. எல்லா இதுவுமே கொஞ்சம் பனி லாஸாக தான் இருக்குது. இந்த வியாபாரிகளுடைய சிறு வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தையும் முழுமையாகவே முடக்கி போட்டிருக்கின்றது. இவர்கள் இதுபோன்ற இந்த மழை வெள்ளத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து எப்படி மீள்வது என தெரியாமல் ஒரு தவிப்பில் இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அரசு தங்களுக்கு ஒரு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு உரிய இழப்பீடு வழங்கினால் மட்டுமே இந்த பாதிப்பிலிருந்து மீள முடியும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் AVM சங்கருடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.